நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பழ ஊறுகாய். ஜென்ரலாக எலுமிச்சம்பழ ஊறுகாய் நான் ஊறுகாய் போட்டு அது ஊறி சாப்பிட்றதுக்கு மினிமம் ஒரு 10 நாளாவது ஆகும். ஆனால் இப்போ நான் பண்ணுறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1/2 ஹவரில் பண்ணிவிட்டு நம்ம உடனே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதோட ஊறுகாய் ஷெல்ஃப் லைஃப் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் 4 நல்ல மீடியம் சைஸ் இருக்குது. இதை எடுத்துருக்கேன். அலம்பிட்டேன். துடைக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. இதை ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதில் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒரு 2 இடத்துல இது மாதிரி ஹோல் போட்டுடலாம். நான் நேற்று யூஸ் பண்ண எலுமிச்சம்பழம் சும்மா அந்த தோல் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஊறுகாய் போட போகிறேன்னு டிசைட் பண்ணதுனால இந்த தோல் மட்டும் ரொம்ப பிழியில் கொஞ்சம் இதில் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு வரைக்கும், இல்லாட்டி கூட பாதி அளவாவது இருந்தால் போதும். நான் ஒரு 200 ml தண்ணி எடுத்தேன், அதை விட்டுடுறேன். இதில் இந்த ஊறுகாய் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இது சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ஸோ இதை இப்போ மூடிட்டு வெயிட் போட்டுட்டு 4 விசில் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் வாசனை வர வரைக்கும் வைக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டா இப்போ வெயிட் கூட இப்போவே போட்டுடலாம். இது கொதி வரணும்னு அவசியம் இல்லை. 4 விசில் அப்படி இல்லாட்டி வாசனை வரணும், அதுதான் இதுக்கு கணக்கு. வாசனை வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும். நான் இந்த எலுமிச்சம்பழத்தை 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கணும். நான் இதை சிசர்ஸில் கட் பண்ண போகிறேன். இனிமேல் நான் கை வைக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கேன். வேணும்னா நம்ம கத்தியில் வெளியே எடுத்து கூட கட் பண்ணலாம். பாருங்க, இது நல்லா வெந்திருக்கு. இந்த ஊறுகாய் போட்டவுடனே இப்போவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டேன் நான். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு வெந்தயம், கடுகு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய்க்கு நம்ம டேஸ்ட்டு கொடுக்கறது கொஞ்சம் இது ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி, அதுக்காக வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ வெந்தயப்பொடி ரெடியாக இருந்தால் வெந்தயப்பொடி அண்ட் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கடுகு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் கடுகு கொஞ்சம் போட போகிறேன். இது லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு. வெந்தயம் நல்லா கலர் மாறிடுத்து, கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுது. கடுகு கூட கொஞ்சம் கலர் மாறிடுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இதில் மிக்ஸி இருந்தால் மிக்சியிலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இதில் பொடி பண்ணிடலான்ட்டு, சூடாக பொடி பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதனால இதில் போட்டிருக்கேன் நான். நான் ஸ்டவ் பற்ற வச்சு வானொலி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய், இது செக்கு நல்லெண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் நான். அது காயட்டும். அதுக்குள்ளே இந்த வறுத்ததை பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோதான் ஸ்டவ்வுக்கு வேலை. இப்போது மஞ்சள் 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், வெள்ளைப்பொடி 1 டீஸ்பூன், இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது மிளகாப்பொடி போடக்கூடாது, கலர் மாறிடும். 1 நிமிஷம் கழிச்சு
மிளகாப்பொடி சேர்க்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன், நான் 4 எலுமிச்சம்பழம் எடுத்தேன், அதுக்காக 2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவை போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதையும் இந்த வறுத்து வச்சா இந்த பொடி பண்ணியிருக்கேன், இதையும் அதில் சேர்த்துட்றேன். கலந்துட்டு இப்போது இந்த வேக வச்ச எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். இன்னும் உப்பு சேர்க்கல. இப்போ இந்த மொத்தம் குவான்டிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் உப்பு சேர்க்க போகிறேன். இது சூடாக இருக்கிறதுனால ஆனலி உப்பு சீக்கிரம் கரைஞ்சிடும். இந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கும் பசைஞ்சிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இந்த இன்ஸ்டன்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்பெஷல் பஞ்ச் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, லைட்டாக தான் சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். இதை வந்து வெளியே வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடையில் எல்லாம் கிடைக்கிற ஊறுகாய் இப்படி தான் இருக்கும். அவங்க வினிகர் போடுவாங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால தான் இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் பாருங்கள், நல்ல அந்த விழுது சூப்பராக வந்திருக்கு. இந்த விழுதை வந்து நம்ம நிறைய டிஃபன் வெரைட்டிக்கு தொட்டுக்கலாம். எஸ்பெஷலி உப்புமாக்கெல்லாம் இது ரொம்ப, எல்லா வெரைட்டி உப்புமாக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, அடை, பெசரட்டு, எந்த டிஃபனாக இருந்தாலும் இதை தொட்டுன்னு சாப்பிட்டா சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எலுமிச்சம்பழம் சாப்பிட்ணுன்னு நினச்சா இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழம் பீஸஸ்லாம் இருக்குல்ல, அதை இப்போவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து சொல்கிறதுக்கே வேர்ட்ஸே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.